நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் வாழ்க்கையே ஒரே நிமிஷத்தில் மாறிடுச்சு. கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு வக்கீலாக போயிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அதே கோர்ட்டுக்கு ஒரு கைதியாக போகிறேன். குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நானே தண்டனை அனுபவிக்க போகிறேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்னோட மனசு என்னமோ நம்பிட்டு இருக்கு. எனக்கு நிச்சயமா என்ன தண்டனை கிடைக்காதான்னு. ஆனா என் முடிவை வச்சு எதுவும் பண்ண முடியாது. கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். கடவுளே, நீங்க தான் ஏதாவது பண்ணணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஸ்வா. உண்மை என்னன்னு தெரியும். இருந்தாலும் மாமாக்கு தண்டனை கிடைக்கிறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னால முடியாது. ரிலாக்ஸ் மாலதி. ஐ எம் ஷூர் நாளைக்கு ஏதாவது ஒரு அதிசயம் கண்டிப்பா நடக்கும். ரியாவோட கொலை கேஸ்ல முக்கியமான குற்றவாளியான வினய் இன்னைக்கு கோர்ட்ல ஆஜராக போறாரு. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அதுவும் என்னோட வினய்க்கு யாருக்கும் ஒரு சின்ன கெடுதல் கூட நினைக்காத அந்த மனுஷனுக்கு போய் இவ்வளவு கெடுதலாம். அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் பண்ண தப்பு என்ன? ஒரு உடம்பு சரியாத பொண்ணுக்கு உதவி பண்ணது தப்பா? அவர் பண்ண நல்லதுக்கெல்லாம் அவருக்கு கிடைச்ச தண்டனை இதுதானா? வினய கொலை பண்ணாரு. ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் நடக்க வேண்டாம். இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அப்புறம் நல்லது பண்ணுங்கிற எண்ணமே இல்லாம போயிடும். என்னோட புருஷன் நிரப்பராதி. தயவு பண்ணி அவரை காப்பாத்துங்க. உங்ககிட்ட இருந்து யாரும் உண்மையை மறைக்க முடியாது. எப்படி என்னோட புருஷன் நிரப்பராதின்னு எனக்கு நல்லாவே தெரியுமோ, அதே மாதிரி உங்களுக்கும் நல்லா தெரியும். என்னோட புருஷனால இந்த மாதிரி காரியத்தை பண்ணவே முடியாது. அவர் ரொம்ப நல்லவர்னு. அப்புறம் எதுக்காக அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு சோதனை? இன்னைக்கு அவர் கோர்ட்டுக்கு போக போறாரு. இன்னைக்கு கோர்ட்ல அவருக்கு என்ன முடிவு வர போகுதுன்னு தெரியல. நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு உங்களை நம்பிதான் போறேன். நீங்க நிச்சயமா ஏதாவது ஒரு அற்புதத்தை நடத்துவீங்க. என்னோட வினைக்கு நிச்சயமா எதுவுமே நடக்க கூடாது. ப்ளீஸ் கடவுளே, என்னோட இந்த நம்பிக்கையை நீங்க தான் காப்பாத்தி ஆகணும். ப்ளீஸ்.
அக்கா எங்க போயிருப்பா? பாட்டி, பாட்டி, நீங்க இப்ப இங்க வந்து ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டீங்க. உங்களோட அவசியம் இங்க ரொம்ப இருக்கு பாட்டி. அக்காவால உங்க பேச்சு தான் கேட்க முடியும். அவ என் பேச்ச கேட்கறதுக்கு மட்டும் இல்ல, என்ன பாக்கிறதுக்கு கூட இஷ்டம் இல்லாம இருக்கா. நீ அழாத மாலதி. உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் நடந்தது? ஆமாமா, என்ன விஷயம் சொல்லுமா. சித்தப்பா, பாட்டி, அந்த விபத்து நடந்த அன்னைக்கு நான், அக்கா, அப்புறம் விஸ்வாவும் அங்க போயிருந்தோம். எனக்கு எல்லாம் புரியுதுமா. நீ சொல்றது தப்புன்னு நான் சொல்லல. வினய் இந்த கொலைய பண்ணலேன்னு ஜீவிதாவுக்கு தோணுச்சுன்னா நீ இத பத்தி பேசவே கூடாது. அப்புறம் உன்னை விட உன் அக்கா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. நீ உன்னோட சின்ன வயசுல உயரத்தை பார்த்தா பயப்படுவ, மொட்டை மாடிக்கு போக பயப்படுவ. ஒரு நாள் ஜீவிதா உன் கைய பிடிச்சிட்டு உன்னை மாடிக்கு கூட்டிட்டு போன. அப்போ அவ மேல இருந்த நம்பிக்கையில தானே அவ கூட போன. அதனால உன்னோட பயம் காணாம போயிடுச்சு. ஞாபகம் இருக்குல்லம்மா? பாட்டி, என்னால அக்காவோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியுது. மாமாக்கு தண்டனை கிடைக்கிறது அவளால தாங்கிக்க முடியல. ஆனா சித்தப்பா, கண்ணு முன்னாடி நடந்த விஷயம் எப்படி பொய்யாக்க முடியும்? இங்க பாருமா, சில சமயம் நம்ம பாக்குறதெல்லாம் உண்மையா இருக்காதுமா. ஒருவேளை நீ உன் கண்ணால பார்த்தது அது உன் கண்ணோட பிரமையா கூட இருக்கலாமா. சரி சித்தப்பா, நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். ஒரு வாட்டி என் கண்ணால பார்த்தது நான் பொய்ன்னு ஒத்துக்கிறேன். ஆனா மாமா அவரே அவரோட வாயால தான் பண்ண குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. வினய் குற்றத்தை தாமேல ஏன் சுமத்திக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. வினய் அப்படிப்பட்டவர் இல்லையே. அவரால யாரையும் கொலை பண்ண முடியாதும்மா. வணக்கம்மா. வணக்கம் வசந்தி. வணக்கம் ஷாலினிமா. எங்களை மன்னிக்கணும். வினய பத்தி கேள்விப்பட்டதுமே எங்களால அங்க இருக்க முடியல. நல்லதா போச்சுங்க. நீங்க வந்ததுல சந்தோஷம். ஜீவிதாக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இப்ப அவளுக்கு உங்களோட துணை கொஞ்சம் தேவைப்படும். ஆனா பெரியம்மா, ஜீவிதா அக்கா எங்க இருக்காங்க? காலையில இருந்து நான் அவளை பார்க்கவே இல்ல. ஜீவிதா அவளோட ரூம்ல இருப்பா மாலதி. இல்ல பெரியம்மா, நான் காலையில இருந்து அக்காவை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அவ எங்கேயுமே இல்ல. கோர்ட்டுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல ஜீவிதா எங்க போயிருப்பா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய், ஜீவிதா, இங்க பாருங்க மேடம். இப்போ இவரை நீங்க சந்திக்க முடியாது. ஆனா அவரோட ஹஸ்பண்ட், நான் அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இவரை யாரும் சந்திக்க கூடாதுன்னு எங்களுக்கு உத்தரவு போட்டுருக்காங்க. நீங்க கிளம்புங்க. வினய், கான்ஸ்டபிள். எஸ் சார். இவங்களை கூட்டிட்டு போங்க.
பண்ணுங்கள. அங்கிள் பாருங்க அங்கிள், இவங்க என்ன வினய் கூட பேச விட மாட்டேங்கிறாங்க. நீ கவலைப்படாத, நீ வினயை சந்திக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் சார். எஸ். இந்தாங்க கோர்ட்டோட ஆர்டர். வினய் ஃபேமிலி அவரை சந்திக்கிறதுக்கு. கான்ஸ்டபிள். எஸ் சார். இவங்களை சந்திக்க விடுங்க. சரிங்க சார். போ ஜீவிதா. Thank you so much அங்கிள். Thank you இன்ஸ்பெக்டர். நோ மேன் சார். வினய் அங்கிள் உங்களை பாக்குற மாதிரி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டாரு எல்லாம். ஜீவிதா ஒரு நிமிஷம். என்னாச்சு வினய், என்ன பாக்குறீங்க? இது அந்த ரியாவோட கண்ணீர் அஞ்சலி. ஆனா ஆனா இத பார்த்து நீங்க எதுக்காக ஷாக் ஆகுறீங்க? இல்லம்மா, அது எனக்கும் தெரியும். இதுல இருக்கிறது ரியாவே கிடையாது. என்ன இந்த போட்டோல இருக்கிறது ரியா இல்லையா? இல்ல, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பத்திரிக்கைக்காரங்க போட்டோவை தப்பா பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா உறுதியா சொல்றேன், இந்த போட்டோல இருக்கிறது நிச்சயமா ரியாவே கிடையாது. வினய், எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. ஜீவிதா, நல்லா இருமா. கவலைப்படாத, நம்பிக்கை வை, எல்லாம் சரியாயிடும். சித்தப்பா, சித்தப்பா இந்த கேஸை பத்தி எனக்கே நல்லா தெரியும். இதுல வாதாடுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ உங்களுக்காக ஒன்று காட்ட விரும்புறேன். இது ரியாவோட கண்ணீர் அஞ்சலி தானே? ஆமா சித்தப்பா, இருந்தாலும் இது ரியாவோட போட்டோவே கிடையாது. என்ன? ஆமா சித்தப்பா. இந்த போட்டோல இருக்குது ரியா இல்லையா? அப்ப வினய், நீ என்ன சொல்ற? இது ரியா இல்லைங்கிறியா? அங்கிள், நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ரியாவோட மரணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இந்த போட்டோ பத்தி தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும். அப்படி என்ன கிடைக்கும் ஜீவிதா? இந்த கொலையை நான் தான் செஞ்சேன். அதுக்கான தண்டனையை நான் தான் அனுபவிக்கணும். இதுல ரகசியம் எதுவுமே இல்லை. இத பாருங்க, முதல்ல இந்த போட்டோ ரியாவா இல்லையாங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுப்போம். ஆனா இப்ப நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் கேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ளீஸ் உன் வாக்குமூலத்தை திரும்ப வாங்கிக்க. தயவு செஞ்சு சொல்லு, போலீஸ் கட்டாயப்படுத்துறதுனால தான் வாக்குமூலம் கொடுத்தேன்னு. ப்ளீஸ், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சித்தப்பா, என்னோட உயிரே போனாலும் கோர்ட்ல வந்து என்னால் போய் சொல்ல முடியாது. அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஆனா வினய், நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரியா ஆயுதங்களால கொலை செய்யப்படல, கழுத்து நெரிச்சியும் கொலை செய்யப்படல.
அவ பள்ளத்துல விழுந்ததுனால இறந்து போயிருக்கா. ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல, இருட்டுல கால் ஸ்லிப் ஆகி விழுந்ததுனால இறந்து போயிருக்கலாம். அதனால இப்படி தோணலாம் இல்லையா? நீதான் ரியாவை கொலை பண்ணனே உன்னோட மன பிரம்மையா கூட இருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் இல்ல வினய். உண்மை வேற ஏதாவது கூட இருக்கலாம்ல. ப்ளீஸ் வினய், உன் வாக்குமூலத்தை திரும்ப வாங்கிடு. அம்மா, எனக்கு ஒன்றும் பைத்தியம் இல்லை, உண்மை இதுதான். வினய் தம்பி, உங்க வாக்குமூலத்தை திரும்பி வாங்கிடுங்க. உங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக இல்லைனாலும் ஜீவிதாவை நினைச்சு பாருங்க. சார், கோர்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். கடவுளே, இப்ப நீங்க மட்டும் தான் எனக்கு துணை. இப்ப நீங்களே ஏமாத்தாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, சீக்கிரமா வா, லேட் ஆயிட்டு இருக்கு. விஸ்வா, என்னாச்சு? விஸ்வா, சம்பத் எக்ஸ்கியூஸ் மீ. சம்பத், சம்பத், நீங்க 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 எங்க போயிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கேஸ் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். ஆனா மாலதி, இந்த கேஸ் நான் அட்டெண்ட் பண்ண விரும்பல. ஆனா ஏன் சம்பத்? வினய்க்கு தண்டனை கிடைக்கிறத என்னால பார்க்க முடியாது. தப்பே பண்ணாம எதுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும்? இங்க பாருங்க, நீங்க என்ன ப்ளீஸ் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் இந்த கேஸ் அட்டெண்ட் பண்ண விரும்பல. இந்த சம்பத்தியே போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. பேப்பர்ல வந்தது ரியோட போட்டோ தானே இல்லையான்னு அவரால் மட்டும் தானே சொல்ல முடியும் கோர்ட்ல வந்து. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஆனா வினய்க்காக கண்டிப்பா நான் வீட்டுக்கு சம்பத், விஸ்வா, அக்கா அக்கா, என்னாச்சு? நீ யாருக்கு போன் பண்ற? அது சம்பத் எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் எங்கேயாவது பாத்தீங்களா? ஆனா நீ இப்பதான் அவர் வீட்டுக்கு கிளம்பினாரு. வீட்டுக்கா? அவர் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? கேஸ் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. அவர் இந்த நேரத்துல இங்க இருக்கணுமே. பேப்பர்ல வந்திருக்கிற போட்டோ வச்சு அவரால தானே கோர்ட்ல வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். அக்கா, நீ இப்ப எந்த போட்டோவை பத்தி சொல்ற? அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற கண்ணீர் அஞ்சலில அந்த ரியோவோட போட்டோவை போட்டிருந்தாங்க. அந்த போட்டோவை பார்த்துட்டு வினய் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா அது ரியோவோட போட்டோவே கிடையாதுன்னு அடிச்சு சொல்றாரு. வாட்? அதுவும் இல்லாம இது ஒரு மிஸ்டேக்கா நடந்ததா இல்ல இது வேணும்னே பண்ணிருக்காங்களா? இந்த விஷயத்தெல்லாம் சமத்தால மட்டும்தான் கோர்ட்ல வந்து சொல்ல முடியும். அவர் எங்க போனாரு? இருங்க, நான் போய் தேடிட்டு வந்துடுறேன். அனி, போட்டோ நியூஸ் பேப்பர்ல தப்பான போட்டோ போட்டிருக்காங்களா? ரியாவோட டூப்ளிகேட் போட்டோ. நியூஸ் பேப்பர்ல வந்த போட்டோ ரியாவோட போட்டோ இல்லைன்னு மாமா சொல்றாருன்னா நாம அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் மாமா பொய் சொல்ல மாட்டாரு. ஆஃப்கோர்ஸ். அண்ணா அவரை காப்பாத்திக்கவே பொய் சொல்லாதப்ப அதுவும் குற்றத்தை உடனே ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் இந்த சின்ன விஷயத்துல அவர் ஏன் பொய் சொல்லணும்? இந்த கேஸ்ல ரொம்ப பெரிய ட்விஸ்ட் இருக்கு.